குருஜி, நான் ஃபோக்கஸா இருந்தா அதிகமா சம்பாதிக்க முடியுமா? 100க்கு 100 முடியும். ஃபோக்கஸ்டா இருந்தா சம்பாதிக்கல. ஃபோக்கஸ்டா இருந்தால் மட்டுமே சக்தி அங்கே போகும். நீ எதை சம்பாதிக்கணும்னா எனர்ஜி தான் சம்பாதிக்கணும். இப்போ உங்க சக்தியை பூரா விரயம் பண்றீங்க. கண்ட இடத்துல விரயம் பண்றீங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இப்ப என்னோட சக்தியை நான் எந்த இடத்துல நான் வைக்கிறேனோ அந்த இடம் விருட்சமா வளரும் சார். அவ்வளவுதான் சார். நான் ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன தொழிலா வேணாலும் இருக்கலாம், என்ன ஆசையா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹோட்டல் நடத்தணும். இப்போ அந்த ஹோட்டலை நான் ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணுவதற்கு அதுக்கு ஒரு 10 கோடி யூனிட் எனர்ஜி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ. ஒரு 10 கோடி யூனிட் சக்தி இருந்தால் அந்த ஹோட்டல் ஜெயிச்சிடும். இப்போ டெய்லி நான் முழு கவனத்தை நான் அதில் வச்சேன்னா ஒரு நாளைக்கு என்னால் 2 லட்சம் யூனிட் அதில் போட முடியும்னு வச்சுக்கோ. இப்போ நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னோட அந்த 2 லட்சம் யூனிட்டை கொண்டு கரெக்டாக அந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு 10 கோடிக்கு வந்துடும். நான் ஒரு ஆள் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 10 பேரை ஹையர் பண்ணி எல்லாரோட சக்தியும் எங்கே கொண்டு வந்து வைக்கிறேன்? அந்த இடத்துல. இப்போ நான் ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இதை நான் ஜெயிக்கணும்னு மனசில் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பக்கம் சினிமாவில் நடிக்க கூப்பிடுறான், இந்த பக்கம் போயிடுறேன். அப்போ என்னோட 2 லட்சம் யூனிட்ல இப்போ என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் கிரிக்கெட் ஆடணும்னு ஆசை, அதை போய் ஆடுறேன். அப்போ இன்னும் பிரிஞ்சிருச்சு. அப்போ அதில் போயிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் சக்தி போயிடுச்சு. இப்போ டெய்லி என்னோட 2 லட்சம் யூனிட்டு இந்த ஹோட்டலுக்கு ஒரு 20,000 யூனிட் கூட போகாது. அப்போ இது 10 கோடியை ரீச்சே வராது. அப்போ சத்தியமாக இது ஜெயிக்காது. ஸோ சோலி முடிஞ்சு போச்சு. Where energy flows, manifestation happens. Where awareness goes, energy flows. நம்ம விழிப்புணர்வு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும். சக்தி தான் உலகத்தில் எல்லாமே. அண்ட சராசரமே சக்தியில தான் இயங்கி கொண்டிருக்கும். எனர்ஜி இஸ் தி கீ. நீ சம்பாதிக்க வேண்டியது பணத்தை இல்லை, சக்தியை தான். சக்தியை விரயம் பண்ணக்கூடாது. சக்தியை சம்பாதிக்கணும். நான் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல கொண்டு போய் சக்தியை வைக்கணும். அதுக்கு எனக்கு ஃபோக்கஸ் இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதை எப்படி பண்றது? அதைத்தான் தாரணாவில் கற்றுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கு பல வழிகள் இருக்கு, டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லாம் பண்ண அந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துடும்.